மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் எஸ்ஓடிஆர் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஐபி 2026-27 ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்டு பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 1,56,176 கோடி ரூபாயும், முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும், மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும், மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க கணிப்புகள் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டிலான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 27,204 கோடி ரூபாய் இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 27,835 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,572 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஐபிஇ 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு வளர்ச்சியடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வரவுகள் 2026-27 ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து
93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாய் உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 1,21,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 1,21,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவு கடன் பொறுப்புகள் 2026-27 ஆண்டு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 10,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 ஆண்டு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொது கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.